ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்தியாவில் நடந்த வித்தியாசமான திருட்டுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவில் நொய்டா அப்படிங்கிற இடத்துல ஒரு குறிப்பிட்ட வீட்டை குறி வச்சு ஒரு திருட்டு கும்பல் லட்சக்கணக்கான மதிப்புள்ள சில பொருட்களை திருடிட்டு அந்த வீட்டில் இந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு அதோட அங்கே பக்கோடாவை அவங்களே சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா வசதியாக இருந்துட்டு சொகுசாக திருடிட்டு போயிருக்காங்க. டெல்லியில் ஒருத்தர் ஒரு ஸ்கார்பியோ காரை திருடிட்டு போயிட்டாரு. அது ராஜஸ்தானில் இருக்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, அந்த காரில் ஒரு அப்பாலஜி லெட்டர் இருந்திருக்கு. அது என்னன்னா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் இந்தியாவை ரொம்ப நேசிக்கிறேன், இப்படி பண்ணது தப்பு தான், இதுக்காக இந்த கார் உரிமையாளர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அப்பாலஜி எழுதி வச்சுட்டு அந்த காரை அங்கே விட்டுட்டு போயிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு திருட்டு தான். ஆமாங்க, பீகாரில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள 60 அடி நீளமுள்ள பிரிட்ஜை கவர்மெண்ட் நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் மாறி நடிச்சு அவங்க வேலைக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸை வச்சு 3 நாளில் திருடி இருக்கானுங்க. அங்கிருந்த மக்களும் ஏதோ பழுது பார்க்கிற பணிக்காக வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க. 3 நாள் கழிச்சு வந்து பார்த்தா அங்கிருந்த பிரிட்ஜையே காணோம். இப்படி ஒரு மோசமான திருட்டு பண்ணியிருக்கானுங்க. கர்நாடகாவில் இருக்க சிவமோகா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மொபைல் நெட்வொர்க் கவரேஜ் டவர் இருந்துட்டு இருந்திருக்கு. அது கோவிட்-19 அப்புறம் பெருசாக மெயின்டெனன்ஸ் கால் இல்லாம யாருமே பராமரிக்காத ஒரு டவரா மாறிடுச்சு. சரி, 2023 போய் பார்க்கும்போது 46 லட்சம் மதிப்புள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் காணாம போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான சில திருட்டுகளை நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.